டெல்லியில நடந்த போராட்டம் ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. ஜூன் 6ஆம் தேதி தொடங்கின போராட்டம் இன்னைக்கு ஜூலை 25 மத்தியானத்தோட அந்த போராட்டம் முடிவடைஞ்சது. இப்போ வந்து அபிஷியலாவே அறிவிச்சுட்டாங்க போராட்டம் நிறைவடைஞ்சது அப்படின்ட்டு அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சவங்களே. ஆனா அந்த போராட்டத்துல வந்து இவங்க வச்ச கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்வி அமைச்சர் பதவி விலகணும் அப்படிங்கிறது. அதை வந்து ஏத்துக்கிட்டு கல்வி அமைச்சர் பதவி விலகிட்டாரு. அது போக இனிமேல் நடக்கும் நீட் எக்ஸாம் வந்து எந்த ஒரு குளறுபடி இல்லாம நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கோரிக்கையா இருந்தது. அதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு சட்டமும் ஏற்றிட்டாங்க. மித்த கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த போராட்டத்துல கலந்துகிட்டவங்க மேல போட்ட கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கணும் அப்படின்னாங்க. அதையும் கவர்மெண்ட் ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நடந்து முடிஞ்சிருச்சு. டெல்லியில காங்கிரஸ் பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னும் நிறைய பார்ட்டி வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டுல இருந்து திமுகவும் கூட போய் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளோட முதலமைச்சர் விஜய் வந்து நீட்டுக்கு அந்த போராட்டத்துக்கு சப்போர்ட் பண்றதா அறிக்கையும் விட்டுருந்தார். இந்த நீட் அப்படிங்கிற எக்ஸாம் ஆரம்பிச்சது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட காங்கிரஸ் கவர்மெண்ட்ல. அதை வந்து திருமாவளவன் அண்ணன் சொன்ன மாதிரி அவங்க காங்கிரஸ் ஆரம்பிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏத்துக்கிறாம புறந்தள்ள கூட செஞ்சிருக்கலாம் பிஜேபி கவர்மெண்ட். ஆனா அதை அப்படியே அதை ஃபாலோ பண்ணாங்க. சரி, அதை ஃபாலோ பண்ணாலும் சில காலங்களா குளறுபடி அதிகமானதுனால இவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருச்சு. இனி வரும் காலங்கள்ல வந்து தவறு நடந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவுல தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு சட்டமும் ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் இவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா இந்தியாவில இருக்க எல்லா எக்ஸாமுமே எந்த ஒரு குளறுபடியும் இல்லாம நியாயமாகவும் நேர்மையாகவும் நடக்கும். சரி, இது வருங்காலம் பதில் சொல்லட்டும் என்ன நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சது. ஆனா ஆரம்பத்துல வந்து நீட்டுக்கான ப்ரொடெஸ்ட் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு நீட்டை முழுமையா ரத்து பண்ணணும், நீட்டுங்கிறதே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டுல அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா என்னாச்சு அப்படின்னா டிவிக்கு எதிர்ப்பா ஆரம்பிச்சு நிறைய பேர் நீளம் மாணவர்கள் அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சம்பந்தம் இல்லாம அவங்க ஒரு குரூப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட ஜென்சி டிஎம்கே வந்து பண்ணிட்டாங்க. உள்ள புகுந்து என்ன போராட்டம் பண்றோம் அப்படிங்கறது புரியாம இங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்கள் சுதாரிச்சுக்கிட்டு அவங்க எல்லாத்தையுமே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் டெல்லியில முடிஞ்சிருச்சு. ஆனா தமிழ்நாட்டுல என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இங்க போயிட்டு போராட்டம் பண்றவங்களை வந்து சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போனாரு நம்மளோட கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். ஆனா அவர்கிட்ட வந்து என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரினாவை திறந்து விடுங்க அப்படின்னு. மெரினாவை திறந்து விட்டா என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. உங்களோட அந்த அரசியல் அஜெண்டாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியே கொண்டு போவாங்க. இதுதான் சனம் செட்டி அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வந்து ஜனநாயகன் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே அங்க இருக்கவங்க வந்து போராட்டத்தை வந்து திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருந்து மைக்கை வாங்கிட்டு அவங்க வெளியே அனுப்பியிருந்தாங்க. அதை கூட அவங்க பெருசா எதிர்பார்த்து தெரிவிச்சிருந்தாங்க. கரப்பாம்பூச்சி பார்ட்டி வந்து என்ன சொன்னாங்க, போராட்டம் முடிஞ்சிருச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பி போங்கன்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இவங்க என்ன முடிவோட இருக்காங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஏன்னா இவங்களோட போராட்டம் நீட்டுக்கு நடந்த மாதிரி தெரியல. ஜாதி எதிர்ப்பு, ஜனநாயகம் படம் வந்து பார்க்க போறது ஒரு தப்பு, டிவிக்கு எதிர்ப்பு, நீட்டுங்கிறத தவிர்த்து இவங்க எல்லா எதிர்ப்பும் பண்ணாங்க. என்ன பண்றாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.